12,000 ஆண்டுகள் பழமையான மனித மூளை எங்கே கண்டறியப்பட்டது? 12,000 ஆண்டுகள் பழமையான பாதுகாக்கப்பட்ட மனித மூளை கண்டறியப்பட்டு ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அது எங்கே கண்டறியப்பட்டது? விரிவாக பார்க்கலாம். 100 வருடம் பழமையான கட்டிடங்களை பார்த்திருப்போம். 1000 வருடங்கள் பழமையான பதப்படுத்தப்பட்ட மம்மி உடல்களை பற்றி ஏராளமான செய்திகளில் படித்திருப்போம். நம்ம தாய் தமிழ் மொழியே 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான மொழின்னு வரலாற்று பூர்வமான ஆய்வுகள் உண்டு. இந்த வரிசையில சமீபத்தில் 285 ஆண்டுகள் பழமையான எலுமிச்சை பழம் கண்டுபிடிக்கப்பட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த எலுமிச்சை பழத்தில் அது யாருக்கு, யாரால், எந்த வருடம் என தெளிவாக எழுதப்பட்டதால் துல்லியமாக அதன் ஆண்டு கணக்கிடப்பட்டது. இந்த வகையில் மேலும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு முடிவுகள் வெளியாகி வாவ் என்று சொல்லும் அளவிற்கு ஆச்சரியத்தை கிளப்பினாலும் சின்ன குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அப்படி ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் ஒரு சேர தந்த செய்தி என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் அலெக்சாண்ட்ரா மார்டின் ஹேவர்ட் தலைமையிலான ஆராய்ச்சி மையம் பழமையான பாதுகாக்கப்பட்ட மூளை குறித்த தகவல்களை வெளியிட்டது. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி மையத்தின் பதிவில் வியக்க வைக்கும் வகையில் பாதுகாக்கப்பட்ட 4400க்கும் மேற்பட்ட மனித மூளைகளை அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். அவற்றில் சில மூளைகள் 12,000 ஆண்டுகளுக்கு முந்தையவை. மிகவும் அரிதான கண்டுபிடிப்புகள் என்று கருதப்பட்ட பாதுகாக்கப்பட்ட மூளைகள் எகிப்திய பாலைவனங்கள் முதல் ஐரோப்பிய கரி சதுப்பு நிலங்கள் வரையிலான பகுதிகளில் இருந்து ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. பொதுவாகவே ஒரு மனிதனின் உடலில் இருந்து உயிர் பிரியும் போது மூளை தான் மிகவும் விரைவாக சிதைவடையும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கண்டுபிடிப்பு பிரேத பரிசோதனைக்கு பின் மூளையின் விரைவான சிதைவு பற்றி பரவலாக நிலவும் கருத்திற்கு முரணாக உள்ளது. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பழங்கால மாதிரிகள் நமது பரிணாம வரலாறு மற்றும் கடந்த கால நோய்கள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்தும் ஆற்றலை கொண்டிருப்பதாக வல்லுநர்கள் நம்புகின்றனர். அதே நேரத்தில் உயிரிழக்கும் போது மூளைதான் விரைவாக சிதையும் என்ற கருத்திற்கு முரணாக உள்ளதால் சிறிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கண்டறியப்பட்ட பண்டைய காலத்து மூளைகள் புதிய மற்றும் தனித்துவமான பேலியோபயாலஜிக்கல் நுண்ணறிவுகளை வழங்கும். இது நரம்பியல் கோளாறுகள், பண்டைய அறிவாற்றல் மற்றும் நடத்தை மற்றும் நரம்பு திசுக்களின் பரிணாமம் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளின் வரலாற்றை நன்கு புரிந்து கொள்ள உதவும் என தெரிவித்துள்ளனர்.